மார்ட்டின் லூத்தர் கிங் அவரோட ஒய்ஃப் அவங்க வீட்டில் நடந்த காரியம் நினைக்கிறேன். நான் ரொம்ப வாசிக்கிற ஆள் கிடையாது, அதனால கதை கேட்டது தான் சொல்ல முடியும். ஒரு முறை அவர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சோகமாக வந்து உட்கார்ந்துருந்தாராம். அவங்க மனைவி அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வரும்போது இந்த அடக்கத்துக்கு அந்த வீட்டு கல்ச்சர் படி அடக்கத்துக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் போட்டு, கருப்பு கலரில் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு வெளியே வருவாங்களாம். அது பார்த்தா தெரியும் யாரோ இறந்துட்டாங்க, ஏதோ துக்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மார்ட்டின் லூத்தர் கிங் கேட்டாராம், எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு இப்போ போகிறேன், யார் இறந்து போனா அப்படின்னு கேட்டும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், அதான் உங்கள் ஆண்டவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னா, இல்லையே என் ஆண்டவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாங்களாம், அப்போ ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கேன், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் ஏன் எந்த காரியத்தை குறித்து இப்படி சோகமாக இருக்க வேண்டும்? நம்மை நாமே அதை அடிக்கடி யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு எனக்கு என் அறிவிலே அறிந்த எனக்கு என் வாழ்க்கையில் அனுபவமாய் சொல்ல முடியுமா? எந்த காரியம் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஒன்றை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுறது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும், ஆண்டவரே இது எனக்கு அனுபவமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா.